ஜோயல் ஜோயலுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு 3 இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவன் படிப்பு காரியத்தினால அவன் கொஞ்சம் மேரேஜை வந்து தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் நாங்கள் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இந்த திண்டுக்கல்லையே ஒரு ஃபேமிலி எங்களுக்கு வந்து பழக்கமானாங்க. அப்போ இந்த பொண்ணை பார்த்த உடனே எங்களுக்கும் பிடிச்சி போச்சு. இந்த மிரர் நான் பண்ணுறது ஜோயல் மச்சான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மிரர்ல நான் பெயிண்டிங் பண்ணேன். பாரு பாரு மிரர் செல்ஃபி எடுக்கிறதுக்கு பாரு. எங்கள் மேலே ரொம்ப கேர் எடுத்து பார்க்கக்கூடிய பையன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப தெளிவான முடிவெடுப்பான். எங்களுக்குமே எதுவும் டவுட் இருந்தாலும் அவன்கிட்ட நாங்கள் சொன்னோன்னா அவன் அதுக்கு தெளிவான முடிவு கொடுப்பான். அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவனுடைய குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போவான்னு நான் நம்புகிறோம். சிம்பிளாக மட்டும் போதும். இப்படி எடுத்து இப்படி போடவா? இப்படி போடுறேன் கோல்ஸ். எப்படி நான் சொல்ற இது ஒரு மாதிரி இருக்கான் போடுறா பேச எப்படி இருக்கு? நல்லா இல்லை இன்னைக்கு சங்கீதாக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. பட் ஆனால் நினச்சி பார்க்குறப்ப இது எல்லாமே இந்த ஹோல் டே நேற்றுலேருந்து ஃபீல்ஸ் லைக் எ ட்ரீம். பிகாஸ் இந்த ஒரு நாளுக்காக தான் வந்து ரொம்ப நல்லா வெயிட்டிங். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது நடக்கும்போது இது ஏதோ பெருசாக ஒரு விஷயம் நடந்த மாதிரி இல்லை. நார்மலாக நடக்க வேண்டியதுதான் நடக்குது. அப்படியா இது வந்து எங்கள் 2 பேருக்கும் நடுவில் இயற்கை தந்த ஒரு தேவை மாதிரி இருந்தது. மேல வரணுமா? நான் மட்டுமா? இங்க வரணுமா? ஓகே. அவன் சின்ன வயசுலேருந்தே இவங்க சொன்ன மாதிரி, எங்கள் வீட்டுக்கார் சொன்ன மாதிரி ஒரு 5-6 இயர்ஸ் வந்து தனிமையாக தான் வளர்ந்தான். அவனை ரொம்ப நாங்கள் பாசமாக தான் வளர்த்தோம். ஆனால் இப்போ மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுனால அவன் எப்படி மேரேஜ் இது பண்ணுவான், ஃபேமிலி வாழ்க்கையில் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் நாங்கள் யோசனையாக தான் இருந்தது. ரொம்ப குழந்த மாதிரி தான் இருப்பான், எல்லா விஷயங்களையுமே குழந்த மாதிரி தான் இருப்பான். எப்படி மேனேஜ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பொண்ணு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கா, சரி நல்லா சூட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டோம். ஒரு செடினா அதில் எப்படி பூ பூக்கணுமோ அந்த மாதிரி வந்து இங்கே நாங்கள் பிறந்துருவோம். அதனால நாங்கள் 2 பேரும் இணையணுன்றது இந்த நாளில் இருந்தது. ஸோ ஆனால் 2 பேர் லைஃப் ஜர்னியுமே ரொம்ப அழகாக இருந்தது. We were 2 different people when we are meeting. I was so different. Sangeetha was so different. And அதுக்கப்புறம் we evolved. Yeah. We learned. We unlearned. Yeah. நாங்கள் 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ள நடந்த மாற்றங்கள், எங்களுக்குள்ள நடந்த புரிதல்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கு மேலே நடந்த விவாதங்கள் அது எங்களை நிறையா விதமாக மாற்றி இன்னும் ஒரு பெரிய ஆள், நல்ல சிறந்த மனிதர்களாக எங்கள் 2 பேரையும் மாற்றிருக்கு. அந்த மாற்றத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் 2 பேருமே எங்கள் மேலே வச்ச அன்புன்னு நினைக்கிறேன். நான்
முக்கியமாக சங்கீதா என் மேலே வச்ச அன்பு. I'm blessed to have சங்கீதா என் மேலே.